இதே நேரத்தில் பல்கலை ஊழியர்கள் இன்று பணிப்புறக்கணிப்பு என்பதாக மற்றொரு செய்தி இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான தகவலையும் நாங்கள் அவதானிக்கலாம். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள், பல்கலைக்கழக துறைசார் தொழிற்சங்கங்கள் மற்றும் பல்கலைக்கழக தொழிற்சங்கம் ஒன்றிணைந்த குழுவை இணைத்துக் கொண்டு இன்றைய தினம் சகல அரச பல்கலைக்கழகங்களிலும் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்திருக்கிறார்கள். இந்த அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தோடு சேர்த்து நாடு பூராகவும் இருக்கின்ற 17 அரச பல்கலைக்கழகங்களின் முன்னாலும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களும் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன. பல்கலைக்கழக தொழிற்சங்கங்கள் மட்டத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு கலந்துரையாடலூடாக தீர்வு பெற்றுக் கொடுப்பதில் இந்த அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளமையை அடிப்படையாக கொண்டே இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஒன்றிணைந்த பல்கலைக்கழக தொழிற்சங்க குழுவின் இணைத்தலைவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பல்கலைக்கழக ஊழியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு இடையில் இருந்த சம்பள வீதத்தை 9.6% குறைத்தமை, பல்கலைத்துறைக்கு வழங்கப்பட்டிருந்த இடைக்கால கொடுப்பனவை 9% குறைத்தமை மற்றும் 20% விசேட கொடுப்பனவை குறைத்தமை, மேலதிக கொடுப்பனவை குறைத்தமை போன்ற விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடி இருந்த போதும் அதற்கு எந்தவித தீர்வும் அரசாங்கத்தினால் வழங்க முடியாமையின் காரணமாக இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதனூடாகவும் எந்த ஒரு தீர்வும் கிடைக்காவிட்டால் கல்வி மற்றும் கல்வி சாரா நிர்வாக ஊழியர்கள் தொழிற்சங்களை இணைத்துக் கொண்டு இந்த பணிப்புறக்கணிப்பை தொடர்ந்து முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேலைநிறுத்த போராட்டத்தால் பல்கலை மாணவர்களின் பரிசோதனை நடவடிக்கைகள், விரிவுரையாளர்களின் பரிசோதனை நடவடிக்கைகள் முடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதுடன் மாணவர்களின் கற்றல் நடவடிக்கைகளும் முடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக எச்சரிக்கப்பட்டிருப்பதான செய்தியாகவும் இதனை நாம் இதனோடு இணைத்துக் கொள்ளலாம்.